வணக்கம் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது புறங்கூறாமை. இந்த புறங்கூறாமை பற்றி திருவள்ளுவர் நிறைய சொல்லியிருக்காரு, நம்ம தமிழ் புலவர். அதை ஒரு எளிய கதை மூலமாக நம்ம பார்க்கலாம். வாங்க கதைக்கு போகலாம். ஒரு அலுவலகத்தில் நிறைய பேர் வேலை செய்வாங்க. அப்படி வேலை செய்ய சமயத்தில் ஒருத்தர் வேலை செஞ்சிட்ருக்க சமயத்தில் ஒருத்தர் ரொம்ப அவசரமாக வந்துட்டு எங்கே நம்ம ஆஃபீஸில் வேலை செய்கிறாருல ஒருத்தர், அவரை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறார். உடனே அதை கேட்டவர், சரிப்பா நீ சொல்லு, அதுக்கு முன்னாடி நான் ஒரு 3 கேள்வி உன்னை கேட்குறேன், அந்த 3 கேள்விக்கு நீ சரியான பதிலை சொல்லு, அதுக்கப்புறம் நான் அதை கேட்கலாமா வேணாமா அப்படின்னு நான் முடிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். சரி, என்ன கேள்விங்க கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி இந்த விஷயம் இப்போ நீங்கள் சொல்ல போகிற விஷயம் உங்கள் கண்ணு முன்னாடி நடந்ததா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவர் வந்தவர் யோசித்து, இல்லைங்க என் கண்ணு முன்னாடி நடக்கலை. அப்படியா, சரி, அடுத்த கேள்வி. இப்போ நீங்கள் சொல்ல போகிற விஷயம் நல்ல விஷயமா கெட்ட விஷயமா அப்படின்னு கேட்குறாரு. அவரை கொஞ்சம் யோசிச்சு, இல்லைங்க அது கொஞ்சம் கெட்ட விஷயந்தான் அப்படின்னு சொல்கிறார். சரி, அப்படியா, இது கடைசி கேள்வி, இதுக்கும் நீங்கள் கொஞ்சம் உண்மையாக பதிலை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்கிறாரு. 3வது கேள்வி என்ன கேட்குறாருன்னா, இப்போ நீங்கள் சொல்கிறத கேட்டால் எனக்கு லாபமா நஷ்டமா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது நீங்கள் ஒரு விஷயம் சொல்ல வரீங்கல்ல அவரை பற்றி, அதை நான் கேட்டால் எனக்கு அது லாபமா நஷ்டமா அப்படின்னு கேட்குறாரு. வந்தவர், அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே அப்புறம் சரி, இப்போது நான் சொல்கிறேன் கேளுங்க, நீங்கள் சொல்கிறது உண்மையாக பொய்யாலும் தெரியாது, அதை நீங்கள் கண்ணாலையும் பார்க்கல. அடுத்தது நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, நல்ல விஷயம் சொல்ல போகிறது இல்லை, கெட்ட விஷயந்தான். 3வதாக என்ன சொன்னீங்க, அந்த கேள்வியை நீங்கள் சொல்கிறத கேட்குறதுனால எனக்கு அதில் லாபமோ நஷ்டமோ இல்லை, அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை நான் எதுக்கு கேட்கணும், அதனால் எனக்கு அந்த விஷயம் தேவையில்லை, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அவர் சொல்ல வந்ததை மறுத்து அனுப்பிச்சிடுறாரு. ஆஹா, என்ன அருமையான ஒரு கதை. இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன புரியுது, புறம் கூறாமை. ஒருத்தரை பற்றி புறம் சொல்ல யாராவது வந்தாங்கன்னா அதை நம்ம உண்மையாக பொய்யா நல்லதா கெட்டதா கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம்தான் அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும். புரியுதா குட்டீஸ்? யாராவது உங்களை புறம் சொன்னாங்கன்னா அதை காது கொடுத்து கண்டிப்பாக கேட்காதீங்க. ஓகேவா? இந்த கதை பிடிச்சிருக்குதா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அழகான இது போல் கதை உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.